இன்றைக்கி கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நிறைய பார்த்தேன். அது வந்து கலர் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுதான் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கக்கூடாது, கலர் மாறிடும்னு சொல்லுவாங்க. சீரகம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி மாதிரி வேணுன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கங்க, இல்லைன்னா கம்மியாக ஊற்றிட்டு நான் இன்றைக்கி சிவப்பு பொன்னாங்கண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம வீட்டிலே வளர்த்துனது. நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் சிம் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மஞ்சட்டியில் தேங்காய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கல அப்படின்னா கொஞ்சம் முழு கொத்தமல்லியை நல்லா உடைச்சி வரமிளகாய் போட்டு நல்லா கருகிற மாதிரி தாளித்து கொட்டினீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா விசில் போனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயம், மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் அந்த தண்ணியை சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இன்றைக்கி தண்ணி அளவாக வச்சுருந்தனால அப்படியே கடைஞ்சி முடிச்சுட்டு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும் அப்படின்னா லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.